வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்ற வளைவு சுழிவு நெளிவு தெரிஞ்சவங்க தாங்க நீங்க. யாருன்னு கேட்குறீங்களா? மீனராசி அன்பர்களே, உங்களை தான் சொல்றேன். உங்களுக்கான பலன் தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கான பரிகார பலனையும் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு நண்பர் தோஷங்களை பத்தி கேட்டிருந்தார், ஃபோன் பண்ணியிருந்தார் என்கிட்ட. நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, பர்சனல்னா ஓகே, பொதுவான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட்லேயே சொல்லுங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜாதகத்தை பத்தி நீங்க கேட்கணும் அப்படின்னா யாருக்கு ஜாதகத்துல சந்தேகமோ ஒரு கேள்வி கேளுங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம், பர்த் பிளேஸு இதை நோட் பண்ணி மறக்காம உங்களுடைய பேரும் ஊரும் கமெண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால உறவுகளே, நீங்க எதுவாக இருந்தாலும் கமெண்ட்லேயே கேட்கலாம். புதுசா நம்ம சேனலை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியா இருந்தா உங்களுடைய உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் மற்றும் அருகில் உள்ளவர்களுக்கும் சொல்லி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம இந்த சேனலை இறைப்பணி ஏற்கனவே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் விரிவுபடுத்தணும். அதற்கு இந்த சேனல் ஒரு பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த இறைப்பணியில உங்களையும் நாம இணைச்சிக்கிட்டு செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதற்காக தான் உங்களுடைய சப்போர்ட் நாங்க கேட்குறோம். அதே போல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க பதிவுக்குள்ளார போலாம். மீனராசி உறவுகளே, இந்த வருடத்தில் 3 கிரகங்கள் பெயர்ச்சியாக உள்ளது. குரு, ராகு, கேது, இந்த 3 கிரகங்களும் பெயர்ச்சியாக உள்ளன. இதில் ராகு கேது இவர்கள் பெயர்ச்சியாகி கொடுக்கும் பலன்களை நான் இந்த பதிவில் சொல்லவில்லை. காரணம், அது இன்னும் விரிவாக அந்த பலன்களை சொல்லலாம். அது அவர்கள் பெயர்ச்சியாகும் பொழுது கொடுத்தால் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால அதை போடல. குரு பகவான் பெயர்ச்சியாக கூடிய அந்த பலன்களை மட்டும் உங்களுக்கு இப்போது கூறுகிறேன். அதாவது குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்கள் ராசிக்கு தரப்போகக்கூடிய பலன்களை மட்டும் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு கோவில் தலைமை பண்பு ஏற்கக்கூடிய யோகம் வந்துவிட்டது. கோவிலில் ஒரு பதவி, கோவிலில் ஒரு அங்கம், கோவில் தர்மகர்த்தா, சிலருக்கு அறநிலைத்துறையில் வேலைவாய்ப்பு, இது போன்ற அமைப்புகள் எல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. கோவில் தலைமை பண்பு ஏற்று கோவில் பணிகளை நீங்கள் செய்யலாம், அல்லது கோவில் கும்பாபிஷேகம் செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது உங்களது அந்தஸ்து, கௌரவம், செல்வாக்கு, அதிகாரம் இவை எல்லாம் மேலோங்கும். அதே போல நீங்கள் நினைப்பதை நடத்தி காட்டுவீர்கள். நீங்கள் நினைத்ததை செய்ய முடியும். அது போன்ற நல்ல வேலையை தான் இந்த குரு பகவான் பெயர்ச்சியாகி உங்களுக்கு கொடுக்க போகிறார். அதே போல உங்களுக்கு தாய், தந்தை, மகன் உறவில் ஏதேனும் விரிசல் இருந்தால், தந்தை மகன் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் உறவுகளில் விரிசல் இருந்தால் அது நீங்கி தந்தை மகனுக்குள்ள சமரசம் ஏற்படும், பாச பிணைப்புகள் ஏற்படும். தந்தையால் மகனுக்கு அனுகூலம், மகனால் தந்தைக்கு அனுகூலம் அப்படின்ற நிலையை இந்த வருஷம் உங்களுக்கு தரப்போறார் குரு பகவான். அது மட்டும் இல்லைங்க,
அதிர்ஷ்டம், யோகம் இதுவும் உங்களுக்கு இருக்குங்க. வெளிநாட்டு அனுகூலம் கிடைக்கப்பெறும். அதே போல சிலருக்கு தண்ட செலவு, விரய செலவு இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் நீங்கி சிக்கனமா இருக்கக்கூடிய காலம் வந்துடுச்சிங்க. சேமிப்பு உயரும், பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும், லாபம் ஈட்டக்கூடிய தருணம் தாங்க இந்த வருடம் குரு பகவான் அருளால. சிலருக்கு இரண்டாவது வாரிசு கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குங்க. அதே போல ஆழ்ந்த ஆன்மீக பணி செய்யக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படுங்க. சில இளைஞர்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல நண்பிகள் அமைத்துக் கொள்ளக்கூடிய காலகட்டம் உருவாகுங்க. காதல் வயப்படக்கூடிய நிலை இருக்குங்க. இது அத்தனையும் இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பாக தர உள்ளார். அதேபோல் உங்களுக்கான பரிகார பலன்களை இந்த பதிவில் நாம் பார்த்து விடுவோம். எப்பொழுதும் உங்கள் ராசிக்கு அடுத்த நாளில்தான் பரிகார பலன் சொல்வது வழக்கம். ஆனால் இன்றைக்கு மீன ராசியோட ராசி பலன்கள் முடிவு பெறுவதால் உங்களுக்குண்டான பரிகார பலன்கள் இந்த பதிவிலேயே நாம் சொல்லிவிடலாம் என்று உங்களுக்கு பரிகார பலனை சொல்கிறேன். உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருப்பதால் மன சஞ்சலம், மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு உடல் நலக் குறைவு ஏற்படும். காரியத்தில் தடை, தாமதம். அதேபோல் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, டைவர்ஸ் வரைக்கும் சில பேர் போயிருக்கலாம். நண்பர்களுக்குள் பிரச்சனை, தகராறு, தொழில் சரிவு, தொழில் முடக்கம் இவைகளையெல்லாம் நீங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க. இவையெல்லாம் நீங்குவதற்கு ஓர் எளிமையான பரிகாரம். நீங்கள் உங்களால் முடிந்த ஓர் உதவியை ஊனமுற்றோர்களுக்கு செய்துவிட்டு வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அன்று சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு தடைகள் நீங்கும், வெற்றி உண்டாகும், எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வீங்க. அடுத்து கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகார பலன்கள். இந்த பரிகார பலனை கேட்பதற்காக இவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா? புரியுது எனக்கு. நாளைக்கு வேற பதிவை நாம பார்க்கறதுனால இன்னைக்கு மீனராசிக்கு பரிகார பலனை இதுல சொல்லிட்டதுனால உங்களுக்குண்டான பரிகார பலன்கள் கொஞ்சம் தாமதமாக வருது. பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பணப்பற்றாக்குறை, பண விரயம், பொருளாதார நெருக்கடி, சிக்கல், வீட்டில் சண்டை, அதேபோல் உடல் நலக் குறைவு, கோர்ட்டு கேஸ் வழக்கு, சிலர் விபத்தை சந்திச்சிருப்பீங்க, கண்டம் வரைக்கெல்லாம் போயிருப்பீங்க. இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கான எளிய பரிகார பலன், நீங்கள் சனி பகவானை வழிபட்டு அன்னை லட்சுமி தேவியை தினமும் வணங்கி வந்தீர்களேயானால் உங்களுக்கான கஷ்டங்கள் விலகி நன்மையும் நற்பலன்களும் ஏற்படும். எந்தவித மாற்றமும் சந்தேகமும் வேண்டாம். செய்து பாருங்கள், பலன் கைமேல் கிட்டும். உறவுகளே, இன்றைய பதிவு உங்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் நாளைய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும்
உங்களிடம் நன்றி வணக்கம் சொல்கிறேன்.